ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வாட் ஐ ஈட் இன் அ டேன்னு சொல்லலாம், இல்லை vlogனு சொல்லலாம். ஏன்னா நான் 2 ரெசிபி இதில் நான் கவர் பண்ணியிருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கப்புறம் நைட்டு டின்னர். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளாக வந்து ஓட்ஸ் பேன் கேக் தான் பண்ண போகிறேன். நான் ஷார்ட்ஸில் வந்து போட்டிருந்தேன், நிறைய பேர் இதோட ரெசிபி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் நான் திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ரோல்டு ஓட்ஸ் எடுத்து இந்த மாதிரி அரைச்சி ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாழைப்பழம் எடுத்துக்கலாம். நான் ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சின்னமன் பவுடர். இதுக்கப்புறம் இதில் ஸ்வீட் ஆட் பண்ண தேவையில்லை. பட் உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ப்ரௌன் சுகர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா வந்து ஒரு செமி லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. நான் கிரன்ச்சினஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து பொடிசாக நான் வந்து இடித்து எடுத்துக்கிறேன். கொஞ்சம் நல்லா வந்து க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிடும் போது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு நார்மலாக நீங்கள் பேனில் வந்து பட்டர் இல்லைனா கீ சேர்த்து ஒரு பேன் கேக் மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 2 சாப்பிட்டாலே ஓரளவுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். நான் வந்து ஆரியாவுக்கு வெறுமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு எக்கு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஆரியாவுக்கு வந்து மார்னிங் வந்து அவன் எக்கு சாப்பிடவே மாட்டான். ஸோ அதனால் அவனுக்கு மத்தியானம் கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நான் மட்டும் மார்னிங் வந்து அவனுக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதிலே வந்து ஒரு எக்கு ஆட் பண்ணிவிட்டு நான் பேன் கேக் மாதிரி செஞ்சுக்கிட்டேன். இது நார்மலாக வந்து நீங்கள் இன்டர்நெட்டில் பார்க்குற மாதிரி நல்லா வந்து ஒரு மெத்துன்னு ஃப்ளஃபியான ஒரு பேன் கேக்காக இருக்காது பார்க்குறதுக்கு. இதுக்கு ரீசன் என்னென்னா, இதில் நான் வந்து சோடா உப்பு போடல, ப்ளஸ் நான் மைதாவும் ஆட் பண்ணலை. ஸோ ஓட்ஸ் அப்படின்றதுனால இதோட பார்க்குறதுக்கு லுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நார்மலாக பேன் கேக் நீங்கள் எப்படி எதிர்பார்ப்பீங்களோ அந்த மாதிரி வந்து நல்லா ப்ரௌனாக நல்லா வந்து மெத்துன்னு அப்படி வராது. ஸோ இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒர்க் எனக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் என்னால் ஷூட் பண்ண முடியல. அதோடு நான் ஈவினிங் தான் வந்து நான் ஷூட் பண்ணேன். வீட்டில் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் வந்துருந்தது. ஸோ அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தது இந்த எல்லோ ஃப்ளவர் பார்க்கும் போதே. நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சிம்பிளாக சன்னா அதுக்கப்புறம் ரைஸ் தான் செய்ய போகிறேன். நைட்டு ரைஸ் சாப்பிட்லாமா அப்படின்ற ஒரு கொஷின் உங்களுக்கு வரும். கண்டிப்பாக எடுத்துக்கலாம், ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. பட் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான போர்ஷனில் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட சுகர் லெவல் ஸ்பைக் ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் டேரெக்டாக வந்து இப்போ நான் ஈவினிங் தான் வந்து vlog கண்டினியூ பண்ணுறேன். செம்ம பிஸியான டேவாக இருந்தது இன்றைக்கி. வேலையும் ஜாஸ்தி, ப்ளஸ் ஆரியாவை போய் பிக்கப் ட்ராப் அந்த வேலையும் போயிட்டு இருந்தது. ஸோ செம்ம டயர்டாக இருக்குது. என்னை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டில் இந்த பேன் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து இண்டஸ் வேலியில் இப்போ ரீசெண்டாக நான் வந்து பிக் பண்ண ஒரு ப்ராடக்ட் இது. இது ஒரு மாதிரி பேன் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதிரி ஹேண்டில் வச்சு கொண்டு வந்திருக்காங்க. இந்த டிசைனே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆல்ரெடி ஓக் என்கிட்ட இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி கொஞ்சம் சிமிலராக கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஸ்பேஷியஸாக இருக்கணும், குழிவாக இல்லாமல் லைக் ஃப்ளாட்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குது ஆக்சுவலி. இது வந்து லிட்டோட வரல, பட் அதோட லிட்டே வந்து ஓக்கோட லிட்டே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நான் அதையே பேரப் பண்ணி தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. வேணும்னா நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ ரொம்ப வந்து ஒரு ஹெவியான ஒரு பாட்டம். சுத்தமாக உங்களுக்கு அடி பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் தைரியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரை எல்லாமே பண்ணலாம். சூப்பராக வருது இதில். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கூப்பன் கோட் நீங்கள் யூஸ் பண்ணீங்க, தீபா பட்டாபிராம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து ஆஃபர்ஸுமே இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பாத்திரமும் நான் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தேன். அது வந்து நான் டிஷ்வாஷரில் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ அது வந்து கொஞ்சம் டர்ட்டியாக இருக்கிறதுனால என்னால் காமிக்க முடியல. பட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுறேன். அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நார்மல் பாத்திரம் வித் லிட்டோடு வரும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ப்ரீவியஸ் vlog பார்த்துருந்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாங்காய் குழம்பு வந்து பண்ணியிருப்பேன். ஸோ அதுதான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இன்ஸ்டாவில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் ரெசிபிஸ் கவர் பண்ணும்போது வாட் ஐ ஈட் இன் அ டே மாதிரி கவர் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ ஹோல் டே கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ரெசிபியோடு சேர்த்து கவர் பண்ணுறது. ஏன்னா நான் ஒர்க்கிங் அப்படின்றதுனால எனக்கு வந்து மோஸ்ட்டாக நான் ஈவினிங் vlogs தான் எடுக்கிறேன். அதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. இல்லைனா மார்னிங் vlog வந்து எனக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் ஏர்லியாக வந்து எழுந்துக்கிறதுனால எனக்கு மார்னிங் வந்து ஷூட் பண்ணுறது ப்ராப்ளமாக இருக்காது. பட் மத்தியானம் லஞ்ச் வாய்ப்பே கிடையாது.
ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட vlog சேனலில் வந்து ஷார்ட்ஸ் தான் போடலாம் அப்படின்னு இருக்கேன், வாட் ஐ ஈட் இன் அ டே. ஸோ தட் த்ரூ அவுட் த டே இன்க்ளூடிங் ஸ்நாக்ஸும் வச்சு கவர் பண்ணுற மாதிரி. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த ஷார்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். வாட் ஐ ஈட் இன் அ டே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த ஷார்ட்ஸ் ரெஃபர் பண்ணலாம். மற்றபடி ரெசிபிஸ் எல்லாமே இந்த மெயின் சேனலில் வரும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினச்சேன். என்னோட vlog சேனல் பற்றி தெரியலன்னா தீபா கிரண் குமார் அப்படின்னு சொல்லிட்டு vlog சேனல் இருக்குது. அதில் பெரிய வீடியோஸ் எதுவுமே வர்றதில்லை. இப்போ நான் ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் டைரெக்டாக வந்து ஃபுல்லாகவே வந்து குக்கரில் செஞ்சிடலாம் அப்படின்னு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆயில் சேர்த்துக்கோங்க குக்கரில். ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் இஞ்சி பூண்டு விழுது அந்த மாதிரி எதுவுமே மசாலா ஐட்டம்ஸ் எதுவுமே நான் சேர்க்கலை. ஸோ நான் வெங்காயம் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதிலே தக்காளி ஆட் பண்ணிட்டேன். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 1 மினிட்டுக்கு நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா கலரி விட்டுட்டு நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும் உங்களுக்கு வெங்காயம் தக்காளி ரெண்டுமே. அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு இதில் நம்ம ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் பவுடர் ஸ்பைசஸ் தான் ஆட் பண்ணுறேன். ஸோ சில்லி பவுடர் வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் நார்மல் சில்லி பவுடர் ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் தனியாத்தூள் ஜீரகத்தூள் கொஞ்சமாக சோம்புத்தூள் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவே நல்லாயிருக்கும் ஆக்சுவலி ரைஸில் கலந்து சாப்பிடும் போது. ஸோ நீங்கள் இது பவுடர் ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ கொஞ்சம் அந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வர ஸ்டேஜில் வந்து நீங்கள் சன்னா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் சன்னா ஆட் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. அது பாட்டில் கொதிச்சிட்ருக்கட்டும். மீன்வைல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு பிளெண்டரில் வந்து கொஞ்சமாக வந்து இது எடுத்துக்கோங்க உடச்ச கடலை. தேங்காய்க்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி ஊற்றலாம். நைட் நேரத்தில் தேங்காய் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஸோ அதனால் உடச்ச கடலை எடுத்துகிட்டு கொஞ்சமாக வந்து நான் கசகசா ஆட் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சோம்பு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சோம்பு நான் எதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன்னா கொஞ்சம் டைஜஷனுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது நல்லா வந்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து. ஸோ அதுக்குள்ளே சன்னா வந்து நல்லா கொதிக்க விட்டாச்சு. ஸோ அதில் வந்து இந்த நம்ம அரைச்ச பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ரொம்ப நேரம் வந்து கொதிக்க விடணும்னு கிடையாது. ஜஸ்ட் ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் கொதிக்க விட்டால் போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபைபருக்கு வந்து நான் குக்கும்பர் தான் ஆட் பண்ண போகிறேன். பிளேட்டிங்கும் நான் இதில் கவர் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த vlog கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரெசிபிஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நான் இங்கே முடிச்சுக்கிறேன். until next video, take care, bye.